யுஏல வாழ்ந்தா வெறும் டெசர்ட்ல செத்து தான் போவாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி யுஏல லக்ஸரின்னு ஒண்ணுமே கிடையாது. அது வெறும் பசியும் பட்னியும் நிறைஞ்ச ஒரு காலம். எலக்ட்ரிசிட்டி இல்ல, ரோடு இல்ல, மக்கள் எல்லாம் வெறும் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க மொத்த கண்ட்ரியுமே பேர்ல்ஸை நம்பி தான் இருந்தது. அதுவும் குளோபல் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனப்போ மொத்த நாடு பசியில தவிச்சது. அதனால உலகமே இந்த கண்ட்ரியை ஒரு யூஸ்லெஸ்ஸான கண்ட்ரின்னு தான் பார்த்துச்சு. பட் ஷேக் ஜாயத்ன்ற ஒருத்தர் இதை மொத்தத்தையும் மாத்தணும்னு முடிவு பண்ணாரு. 1971ல பிரிஞ்சு கிடந்த 7 ட்ரைப்ஸை ஒன்று சேர்த்தாரு, ஒரே நாடா மாத்தினாரு. அப்போதான் அவங்களுக்கு ஆயில் கிடைச்சது. ஆனா அவங்க ஆயிலை மட்டும் நம்பல, அந்த கண்ட்ரியை மாத்தியே ஆகணும்னு அவங்க ட்ரீமை தான் நம்பினாங்க. கேமல் ட்ராக்ஸ் எல்லாத்தையும் 8 லேனா ஹைவே மாத்தினாங்க. வெறும் ஃபிஷிங் வில்லேஜா இருந்த இந்த உலகத்தையே பெரிய குளோபல் ஹப்பா மாத்தினாங்க. ஒரே ஜென்ரேஷன்ல சின்ன சின்ன வீடா இருந்த ஊரை வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவை கட்டி முடிச்சாங்க. அப்போ நல்ல தண்ணி கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மார்ஸ்ல தண்ணி தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாராலையுமே யூஏ தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அட்வான்ஸான டிஃபென்ஸ் சிஸ்டம் கட்டி வச்சிருக்காங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆயிலையும் தாண்டி டூரிசம், ட்ரேடு, டெக்னாலஜி இதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணது தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஒன்றுமே இல்லாதப்பவும் கண்ட்ரியை மாற்றியே தீருவேன்னு அவங்க கண்ட ஒரு பெரிய கனவு தான் இது. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.